எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கா? நான் என்ன இது சம்மந்தி வீடுன்னு விருந்து சாப்பிட்டு போவா வருவேன்? இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோன்னு உன்னை எச்சரிச்சுட்டு போக வந்தேன். நியாயமா வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் இருந்திருந்தா நான் அங்க பேசினப்பவே நீ புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அப்படி புரியலன்னா புரியுற மாதிரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏதேதோ பேசி பணத்துக்காக என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சொல்லுவேன், திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உண்மை. என் பையனை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அவன் மருமகனா போற வீடு எப்படி இருக்கணும், எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருக்கணும்னு நான் கனவு கண்டன் தெரியுமா? அதையெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டியே. காசுக்காக நாடகமாடி காதலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, இப்ப அதெல்லாம் பேச ஒண்ணு ஆக போறதில்ல. யோசிச்சு பார்த்தா உன் கூட சண்டை போடுறதும் ஏட்டிக்கு போட்டியா நிக்கிறதெல்லாம் எனக்கு தான் அசிங்கம். நீ எல்லாம் என் எதிரில நிக்க கூட தகுதி இல்லாதவன். உன் கூட சரிசமமா நின்னு ஏன் தகுதியை நான் குறைச்சிக்க விரும்பல. உன்னை எதிர்த்து நின்னு நானே உன்னை பெரிய ஆளாக்க விரும்பல. நீ எதுக்காக என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பணம் தானே? அதான், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா பிளாங்க் செக். என் பிள்ளைய என்கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்காக நான் உனக்கு கொடுக்கற பணம். இதுல எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ. திரும்ப இந்த மாதிரி கீழ்த்தரமான காரியத்தை பண்ணாதீங்க. எந்த பிள்ளையையும் தாய்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எழில் பணம் வேணா சொத்து வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டான். நீங்க நினைச்ச மாதிரி சொத்து கிடைக்கல, வசதியான வாழ்க்கையும் கிடைக்கல. என்ன காமாட்சி அம்மா, நான் சொல்றது புரியுதா? பணத்துக்காக கையில விட்டு என் பிள்ளைய வளைச்சு போட்ட மாதிரி நாளைக்கு உங்க இன்னொரு பொண்ணு அத நிக்கிறாளே ஆனந்தி, அவளையும் என் புள்ள மாதிரி யாராவது ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சொத்தையும் அபகரிச்சிடாதீங்க. ஏங்க, அத்தை நிறுத்து. நீ இப்படி கோவப்பட்டா நீ நல்லவ, பணத்து மேல உனக்கு ஆசை இல்ல, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லன்னு நான் நம்பிடுவனா? இங்க பார், என் புள்ளதான் இங்க இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? இத்தனை நாளா இதானே எதிர்பார்த்துட்டு இருந்த, அத நானே கொடுக்கறனே. 1 கோடி வேணுமா, 5 கோடி வேணுமா, இல்ல 10, 20ன்னு எத்தனை கோடி வேணும்னாலும் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோ. ஆனா என் பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துடு. அவனை நீயே என்கிட்ட அனுப்பி வச்சுடு. அவனை இதுக்கு மேல ஏமாத்தாத. எப்படி ராஜா மாதிரி வாழ்ந்த பையனை பேங்கா லோன்னு அலைய விட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் நான் கொடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கைய என் பிள்ளைக்கு உன்னால கொடுக்க முடியாது. என்ன காசு பணம்லாம் சும்மா வந்துருமா? உனக்கு என்ன தெரியும்? ஊசி போட தெரியும், மாத்திரை கொடுக்க தெரியும், பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டில அங்க இங்கன்னு ஊர் சுத்த தெரியும். உன்னோட லெவல் அவ்வளவுதான். ஆனா நான் என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அவன் கிங் மேக்கர் டி. காதல், அன்பு, பாசன்னு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி ஒண்ணு இல்லாத வீட்டோட மாப்பிளையா அவமானப்படுத்துறியா நீ? இதையெல்லாம் கேட்க வந்தா என்னையே வில்லியா பாக்குறீங்கல்ல?
உண்மையை கேக்குறவ வில்லினா நான் வில்லியாவே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க பாரு, இதுக்கு மேல உங்களை எல்லாம் பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்ல. மரியாதையா என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் உன் அம்மா கிட்டயே நீ போயிடு. இதுக்கப்புறம் உன் கூட வாழ முடியாதுன்னு என் புள்ள கட்டின தாலிய கழட்டி அவனை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்தா, இதுக்காக தானே அலைஞ்ச. இதை வச்சுக்கிட்டு என் புள்ளைய திருப்பி அனுப்பு. இதுக்கு மேலே நீ என் வழிக்கு வரலன்னு வச்சுக்கோ, நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். அதை உன்னால தாங்க முடியாது. பேசியாச்சா? முடிச்சிட்டீங்களா? என்ன உங்களுக்கு தான் வாயிருக்குன்னு பேசிக்கிட்டே போறீங்க? ஒரு பிளாங்க் செக்க கொடுத்துட்டு என் புள்ளைய கொடுத்துருன்னா என்ன அர்த்தம்? என்ன எழில் பொம்மையா? பெத்த புள்ளைக்கு விலை பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? கோடி கோடியா கொட்டி கொடுத்துட்டா என் எழில விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சீங்களா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தால எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பணத்தால வாங்க முடியாததுன்னு இந்த உலகத்துல இன்னும் நிறைய இருக்கு. அன்பு, காதல், பாசம், நம்மள நேசிக்கிற உண்மையான உறவுகள், நண்பர்கள்னு இப்படி பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா என் புள்ளைய கொடுத்துருன்னு இப்படி செக்க தூக்கிட்டு வந்து நிக்க மாட்டீங்க. உங்க பணத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்க பாசத்து மேல உங்களுக்கு இல்லல்ல? ஒரு புள்ள தாய்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பணத்தை இல்ல, பரிசுத்தமான பாசத்தை மட்டும்தான். அவன் மனச புரிஞ்சுக்காம பணம், சொத்து, பத்துன்னு வசதியான வாழ்க்கை கொடுத்தா போதுமா என்ன? அதுதான் அவன் மேல நீங்க காட்டுற பாசம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எழிலோட சந்தோஷம் என்ன? அவன் யார் கூட இருந்தா சந்தோஷமா வாழ்வான்னு யோசிக்கல. அவன் என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சு நீங்க என்ன கொல்ல பாத்தீங்க. நீங்க எவ்வளவு மோசமான தாய்ங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப அவன் எங்க உண்மையான அன்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் நீங்க வேண்டான்னு இப்ப அவன் என் கூட இருக்கான். என்ன தப்பு இருக்கு இதுல? எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு புரிய போறதில்ல. பாருங்க, அதுக்காக நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என் எழில நான் ஜெயிக்க வைப்பேன். இன்னைக்கு வேணா நாங்க தடுமாறி இருக்கலாம், ஆனா இதோட நாங்க துவண்டு போய் எங்க முயற்சியையும் நம்பிக்கையும் விட்டுட போறதில்ல. நாங்க ஜெயிப்போம்.